அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக தேர்தல் பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத் திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட வள்ளிபுரம், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜியை ஆதரித்து அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு கே. சி. கருப்பண்ணன் ஆகியோர் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத் திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டினர். அரவக்குறிச்சி தொகுதி புன்னம், பவித்ரம் ஆகிய ஊராட்சிகளுக்குட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அமைச்சர் திரு கே. சி. கருப்பண்ணன் முதலமைச்சரின் சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். அரவக்குறிச்சி தொகுதி மொஞ்சனூர் ஊராட்சிக்குட்பட்ட கந்தசாமிபாளையம் காலனியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பெருந்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு தோப்பு என். டி. வெங்கடாச்சலம் வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூர் கடைவீதி, எடத்தெரு, சாலியத்தெரு, மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தஞ்சாவூரை மாநகராட்சியாக தரம் உயர்த்திய பின்னர் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு எஸ். பி. வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எம். ரெங்கசாமியை ஆதரித்து மாநகராட்சி 7வது வார்டுக்குட்பட்ட வடக்கு வாசல், நால் ரோடு, சுண்ணாம்புக்கார தெரு, பழைய திருவையாறு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு ஓ. எஸ். மணியன் வீதி வீதியாக சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி வல்லம் பேரூராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம், கடைவீதி, பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக வேட்பாளர் திரு எம். ரெங்கசாமிக்கு ஆதரவாக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு சி. விஜயபாஸ்கர், வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு கு. வைரமுத்து உள்ளிட்டோர் ஊர்வலமாக சென்று முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாநகராட்சிக்குட்பட்ட கீழவாசல், கொள்ளுப்பேட்டை தெரு, கிருஷ்ணன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் திரு ஆர். துரைக்கண்ணு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் தெற்கு வீதி, மனோஜியப்பா சந்து, கீரைக்கார சந்து, கடைவீதி ஆகிய பகுதிகளில் அமைச்சர் திரு ஜி. பாஸ்கரன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி. ஆர். செந்தில்நாதன் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். தஞ்சை மாநகராட்சி 6 மற்றும் 7வது வார்டுக்குட்பட்ட ஹாஜியார் வீதி, இரட்டைப்பிள்ளையார் தெரு, ரெட்டிப்பாளையம், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ். ராஜேந்திரன், கழக வேட்பாளர் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளை எடுத்துக் கூறி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரித்தார். சுந்தர் நகர், யாகப்பா நகர், அஷ்டலட்சுமி நகர், இந்திரா காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என். நடராஜன், திருமதி எஸ். வளர்மதி, திரு ஆர். வைத்திலிங்கம் எம்பி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு பாகுமார் எம்பி உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாநகராட்சி சுந்தர் நகர் பகுதியில் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திருமதி எஸ். வளர்மதி, திரு ஆர். வைத்திலிங்கம் எம்பி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு பாகுமார் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் வாக்காளர்களிடம் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ. கே. போஸை எதிர்த்து போட்டியிடும் அனைவரையும் டெபாசிட் இழக்கச் செய்யும் வகையில் கழகத்தினர் பணியாற்ற வேண்டும் என வில்லாபுரம் பகுதி பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஓ. பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி 97வது வட்டத்திற்குட்பட்ட ஹார்விப்பட்டி மெயின் ரோடு, சௌபாகியா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு ஏ. கே. போஸை ஆதரித்து அமைச்சர் திரு க. பாண்டியராஜன் கழக தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் சிறப்பு திட்டங்கள் மற்றும் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஐராவதநல்லூர், கோயில் தெரு, அம்பேத்கர் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில்
அமைச்சர் திரு எம் மணிகண்டன் கழகத்தினருடன் வீடு வீடாக சென்று கழக வேட்பாளர் திரு ஏ போஸுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட தென்பழஞ்சி, சாக்கிலிப்பட்டி, வேடர்புவியங்குளம், தனக்கன்குளம், தோப்பூர், திருப்பரங்குன்றம், ஹார்விப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திருமதி வி.எம். ராஜலட்சுமி, திரு வைகை செல்வன் உள்ளிட்டோர் முதலமைச்சரின் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜாஃபர்பாய் தோட்டம், வினோபா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு சி.வி. சண்முகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு குமரகுரு, திரு பிரபு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.